கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த ஆண்டின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி கொரிந்தியரின் 2ஆம் நிருபம் 1 அதிகாரம் 1 வசனத்தின் பிற்பகுதி. கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது, எல்லா பரிசுத்தவான்களுக்கும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லி மனம் குளிர அழைக்கிறார். இந்த வார்த்தை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான வார்த்தை. பரிசுத்தவான் என்ற வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளும்படியாக, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும்படியாக உலக மக்கள் படும் அல்லல் கொஞ்ச நஞ்சமல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் பலியால் பாவங்கள் தொலைந்து நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கொரிந்து விசுவாசிகள் நடுவிலே எத்தனையோ குறைகளை பவுல் சொல்கிறார். ஆனாலும் அவர்களை பரிசுத்தவான்கள் என்றுதான் அழைக்கிறார். அது கிறிஸ்துவினால் கிடைக்கப்பட்ட தானமாக இருந்ததே முக்கியமான காரணம். ஆனால் மரித்தபின் சிலரை பரிசுத்தமாக்கக்கூடிய, புனிதர்களாகக்கூடிய சில திருச்சபைகள் இருக்கின்றன. இது வேத வசனத்துக்கு ஒத்தது கிடையாது. நாம் பரிசுத்தவான்கள் என்ற பெயருக்கு ஏற்றபடி வாழ கடமைப்பட்டவர்கள். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்குள் என்ன மாற்றங்கள் நடக்கிறது? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இனி நாம் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேலே விழுந்து கரைந்தன. இனி நம்மை அந்த பாவங்கள் தீண்டுவது கிடையாது. பிடிக்க முடியாத தொலைவுக்கு நம்முடைய பாவங்கள் துரத்தப்பட்டன. இனி அவை நம்மை பிடிக்க முடியாது. தேடி பார்த்தாலும் நம்முடைய பாவங்கள் அகப்படாது. எனவே நம்முடைய பாவங்கள் நம்மை வந்து அடையாது. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டார். இனி நாம் அவற்றை ஏன் முன்வைக்க வேண்டும்? கடலின் ஆழத்திலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போட்டுவிட்டார். இனி எழுந்து வந்து அந்த பாவங்கள் நம்மை கட்ட முடியாது. அவற்றின் தன்மையே குலைத்து அழித்து போட்டுவிட்டார். எனவே இனி நம்முடைய பாவங்கள் நம்மை குத்தாது. மேகத்தைப் போல நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றிவிட்டார். இனி நாம் மகிழ்ச்சியாக வானத்திலே சிறகடித்து பறக்கலாம். பாவத்தினால் வரக்கூடிய மரணத்திலிருந்து கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்தார். எனவே மரணம் நம்மை தீண்டாது. பிரியமானவர்களே, சிலுவையின் மேலே ஆண்டவராகிய கர்த்தர் ஆணி அடைத்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அடையாளம் இல்லாமல் செய்துவிட்டார். எனவே நாம் நம்முடைய பாவங்களை எண்ணி எண்ணி அழ வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய பாவங்களை கிறிஸ்து மன்னித்து விட்டார். எனவே நாமும் மற்றவர்களை மன்னிக்க கடனாளிகளாய் காணப்படுகிறோம். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து விட்டார். எனவே நாம் உற்சாகமாய் ஆடி பாட முடியும். இரத்தாம்பரம் போல் இருந்த நம்முடைய பாவங்களை உறைந்த மழையைப் போல, வெண் பஞ்சைப் போல தூய்மையாக்கி விட்டார். எனவே இனி நாம்
கரைபட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய பாவங்களை இனி கர்த்தர் நினைவு கூற மாட்டார். எனவே நாமும் நினைவு கூர்ந்து 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 வீணாக போக வேண்டிய அவசியமில்லை. இனி நம்முடைய கடந்த கால பாவங்கள் எதையும் நம்மேல் சுமத்த மாட்டார். எனவே நாம் இனி சுதந்திரம் பெற்றவர்கள். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய ரட்சிப்பின் சுதந்திரத்தை நினைவு கூர்ந்து ஆனந்த கும்மி கொட்டுவோமா? கொட்டுவோம் கொட்டுவோம். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டாயிற்று அல்லவா? ரட்சிக்கப்பட்டீங்க இல்லையா? பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டீங்க இல்லையா? ஆம், இது தேவன் உங்கள் மேலும் என் மேலும் வைத்த கிருபை. பிரியமானவர்களே, 2 விதமான ஆசீர்வாதங்களை பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு நமக்கு சொல்லுகிறார். என்ன தெரியுமா? கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலும் தேவனும் நமக்கு கிருபையும் சமாதானத்தையும் வழங்குகிறார்கள். தேவன் கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்திருக்கிற அந்த கிருபையும் அந்த ஆசீர்வாதங்களும் வரக்கூடிய ஆண்டு முழுவதும் நம்மை தொடர்ந்து நடத்துவதாக. இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தம் ஆகிவிட்டேன் என்று சொல்லி நீங்கள் ஆனந்த மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்களுடைய பெயர் என்ன? பரிசுத்தவான். பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற பரிசுத்தமான சபை. ஆம், சின்ன சபையோ பெரிய சபையோ, ஜனங்கள் 10 பேர் இருக்கிற சபையோ பிரம்மாண்டமான சபையோ எதுவாக இருந்தாலும் அதில் கூடி வருகிற பரிசுத்தவான்களுக்காக ஒவ்வொருவர் மேலும் இயேசு கிறிஸ்துவுடைய திரு இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே, இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறபடியினாலே ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவன் கொடுக்கிற சமாதானத்தையும் பெற்றிருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு துதி செலுத்துங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதமானால் அடுத்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை சந்திப்போம். கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸ்ஸிங் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.